கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி பகுதியில் ஏற்பட்ட மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் தாங்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய முகாம்களில் அவர்களை நேரில் சந்தித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை கொடுத்து ஆறுதல் தெரிவித்தார். முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்தான விவரங்களையும் உடைய செய்தியாளர் மூவேந்தர் வழங்க நாம் கேட்கலாம். மூவேந்தர், பாதிக்கப்பட்ட பகுதிகளில் எதிர்க்கட்சித் தலைவர் நிவாரணப் பொருட்களை வழங்கக்கூடிய காட்சிகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். விரிவான விவரம். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி சுற்றுவட்டார பகுதியில் கடந்த 3 நாட்களாக பெய்த கனமழையால் பாதிப்படைந்த பொதுமக்களை வருவாய்த்துறை அதிகாரிகள் மீட்டு தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைத்து அவர்கள் வேண்டிய மருத்துவ உதவிகள் மற்றும் உணவு உதவிகள் வழங்கி வந்த நிலையில் இது குறித்து தகவல் அறிந்த அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதல்வரும் எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று போச்சம்பள்ளியில் வருகை தந்து முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ள பொதுமக்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார். பின்னர் அவர்களுக்கு வேண்டிய அரிசி, காய்கறிகள், பெட்ஷீட், பாய்வுகளை வழங்கினார். மேலும் கட்சியினர் இவர்களுக்கு வேண்டிய உதவிகளை தொடர்ந்து செய்யவும் அறிவுரை வழங்கினார். இதில் முன்னாள் அமைச்சர் கே.பி. அன்பழகன், பாலகிருஷ்ண ரெட்டி, வேப்பனப்பள்ளி சட்டமன்ற உறுப்பினர் கே.பி. முனுசாமி, தமிழ்ச்செல்வம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சி.வி. ராஜேந்திரன் உள்ளிட்டோரும் கட்சியினர் ஏராளமாக கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிவாரண பகுதிகளுக்கு சென்று எதிர்க்கட்சித் தலைவர் ஆறுதல் தெரிவித்த பிறகு நிவாரணப் பொருட்கள் வழங்கிய நிலையில் கள விவரங்களை செய்தியாளர் மூவேந்தர் வழங்க நாம் கேட்டும். விரிவான விவரங்களுக்கு நன்றி மூவேந்தர். குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.